யார் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சில வசனங்களை நான் சொல்லும்போது நீ வாசினா அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுன்னா அது போதும் நான் நினைக்கிறேன். ராஜா சொன்னப்பல யூடியூப்லாம் எடுக்க போகிறோன்னு அழகாக பேசுவேன். நான் உண்மையாகவே வரும்போது தான் அந்த பைபிள் எடுமான்னு சொன்னேன். அவ்வளோதான். நானும் ப்ரிப்பேர் பண்ணல. சொன்ன மாதிரி ஏன்னா எனக்கு கடுமையான வேலை, தூங்குற ஒரு 6 மணி நேரம் தூங்குறத தவிர மீது நேரம் எல்லாம் வேலை எனக்கு. அதனால் அது யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் பைபிள் எனக்கு இருக்கும் இல்லையா, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் தைரியத்தோடு. எல்லா இடத்துலையும் இது மாதிரி காரியங்களில் பொதுவாக நினைவு கூட்டங்களோ இல்லை ப்ரேயர் மீட்டிங்கோ வைக்கும்போது நான் சொல்கிற முதல் வசனமே எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு இது அப்பாயிண்டட். இது ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. உலகத்துல பிறந்த எவரும் ஆண்டவருடைய வருகை தாமதமானால் எல்லாரும் மறுத்துதான். அது எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையா பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, நடிகரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வரும்போது நிச்சயமா மரணம். அந்த மரணத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதனால நம்மை விட்டு கடந்த வருடத்துல இதனால கடந்து போன கர்த்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்திருக்கின்ற அருமையான அக்காவை குறித்து பவுல் சொல்றதை போல நான் துக்கித்தெல்லாம் அழக்கூடாது. எத்தனையோ வருஷம் ஆண்டவர் கிருபையை அவங்களுக்கு கொடுத்து மற்ற எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் வச்சார். அவங்க ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போல ஒரு பெரிய சாட்சியா வச்சார். அதனால அவங்களை குறித்து நம்ம சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லணுமே தவிர அம்மா போயிட்டாங்களே அப்படிலாம் நம்ம அதெல்லாம் தேறிட்டோம் நம்ம. அதனால கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். துக்கி தழாதபடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிந்த வரையில அவங்க கிட்ட காணப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் அம்மாவுக்கு நம்ம கைமாறா செய்யக்கூடிய ஒரு காரியம். அதே வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஏன்னா ஒரு பிறந்தோம், இருந்தோம், மறைந்தோம் என்பது ஒரு பூனை ஒரு நாய் கூட பிறக்குது, மிருகம் பிறக்குது, கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் செத்து போகுது. அதுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல கர்த்தர் நம்ம இந்த பூமியில உண்டாக்கினதுக்கான காரணத்தை நாம் ஏதாவது ஒரு விதத்துல மற்றவருக்கு சாட்சியாய் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். அந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதா? என்னை பின்பற்றுகின்ற என்னுடைய பிள்ளைகள் அதனால் பயனடைந்தார்களா? அதுதான் முக்கியம். ஆகவே அப்படி பார்க்கும்போது அக்கா 100க்கு 100 மார்க் வாங்கிட்டாங்க. அதுக்கு மேலே கூட போடலாம். ஏன்னா எல்லா விதத்திலும் அவங்க நன்மை செய்கிற ஏசா மாதிரி நன்மை செய்கிறவர்களே சுற்றி தெரிந்தார்கள். அவங்க நன்மை செய்யறது தவிர வேறு எதுவும் தெரியாது. கடைசி காலத்துல எனக்கு தெரியல, ஒருவேளை மருமகள்கள் வந்த பிறகு எனக்கு தெரியல, எனக்கு அது தெரியாது. ஆனா மொத்தத்துல அக்காவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, எனக்கு 10 வயது இருக்கும்போது என் தந்தை மரணம் அடைந்தார். தாயாருக்கு வேலை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நன்றியோட மாமாவை நினைக்கிறேன், அக்காவை விட மாமாவை நினைக்கிறேன். அக்காவுக்கு தெரியாத அரிசியெல்லாம் எடுத்து போயிடுறான், அக்காவை கிட்ட போறான். அக்கா அதுக்கு மேலே செய்வாங்க. ஆனா மாமா அக்கா இல்லைன்னா நாங்க ஒருவேளை அந்த குடும்பமே தற்கொலை செய்து கூட பசியில கூட இறந்து போயிட்டு இருக்கோம். வேற வழியே கிடையாது. அதை நன்றியோடு நினைக்கிறேன். அந்த குடும்பம் இல்லைன்னா நாங்க இல்லை. அதனால என்னவோ இந்த பிள்ளைங்க மேல வாங்க. மற்ற எல்லா 5 அக்கா எனக்கு இருந்தா கூட மற்ற எல்லா பிள்ளைங்களை காட்டிலும் இந்த பிள்ளைங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு ரத்த பந்தம் அதிகமா என்னை ஈர்க்கிறது. அது ஏன்னு தெரியல, இதுதான் காரணமா இருக்கும். அதனால அக்காவை குறித்து நான் மேற்கொண்டு எதுவும் சொல்லாதபடி நாங்கள் எங்கள் குடும்பம் உயிரோடு இந்த பூமியில இருக்கிறது என்றால் அதுக்கு மூல காரணம் கல்யாண குடும்பம் என்பதை நான் நிச்சயமாக மறக்க மாட்டேன். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்போ நான்
வாசிக்கிட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் என்பது உண்மையாகவே கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அது யாராவது இதுவரையில வாசிக்கலன்னா தயவு செய்து வாசிங்க. புரியாது, முதல் தடவை புரியாது, ரெண்டாவது தடவை புரியாது, இன்னும் கூட எனக்கு புரியல. எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கிறேன், இன்னும் கூட புரியல, வாசினா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு தடவை அதை வாசிக்கும் போதும் ஒரு புதிய வெளிப்பாடை ஆண்டவர் நமக்கு தருவார். அதுல அடங்கி இல்லாத எந்த காரியமும் இல்லை. முக்கியமா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவனான அப்போஸ்தலனாகிய யோவான் மிக விசேஷமான சீஷர்ல ஒருவர். ஏன்னா ஆண்டவருக்கு மிகவும் அன்பா இருந்தவர். இன்னும் சொல்லப்போனா அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக பாசமிகு அன்பான ஒரு சீஷன் என்றால் அது வார்த்தை மிகையான வார்த்தை அல்ல. அவன் ஆண்டவருக்கு இப்படி முக்கியமா இருந்ததுனால பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியது. குறிப்பா ஆண்டவருக்கு அப்புறம் சீஷர்லாம் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள், சிலர் சிறை சேதம் பண்ணி மரித்து போனார்கள், சிலர் சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு மரித்து போனார்கள். ஆனால் ரோம அரசாங்கம் இவனை இயேசுவினிடத்தில் அன்பா இருந்தான் என்ற காரணத்துக்காக கொதிக்கின்ற கொப்பரையிலே தூக்கி போய் போடுங்கன்னு கட்டளையிட்டாங்க. கொதிக்கின்ற கொப்பரையில் இவனை தூக்கி குண்டு கட்டா தூக்கி போயிட்டு அந்த கொப்பரையில போடுறதுக்கு முன்னாடி அதே அரசாங்கம் நிறுத்துப்பா, இல்ல இல்ல இவன் உடனே செத்துடக்கூடாது. ஏன்னா இயேசுக்கு மிகவும் அன்பா இருந்தான் இல்லையா, அவர் கூடவே இருந்தான் இல்லையா, அதனால இவன் இன்னும் நிறைய பாடு அனுபவிக்கணும். அவரை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவன் சித்திரவதை அனுபவிக்கணும். அதனால இவனை எடுத்து போய் பத்ம தீவுக்குள்ள அவனை போட்டு வந்துருங்கன்றாங்க. அதே மாதிரி அவனை எடுத்து போய் யாருமே இல்லாத ஒரு தீவுல, பத்ம தீவுல அவனை போட்டு வந்துடுறாங்க. அப்போ அவன் உட்கார்ந்து அண்ணான்னு பார்க்கறான். அப்ப கடவுள் இடத்துல இருந்து அவனுக்கு கிடைக்கப்பட்ட தரிசனம் தான் இங்க வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ இந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது, மரணம்னா என்ன அவன் தான் சொல்றான். வேற யாருக்கும் அவ்வளவு டீட்டெயிலா சொல்ல தெரியல. இதுல முக்கியமா நம்ம 3 பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். மரணம் என்பது நான் சில நேரத்தில் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் கூட இன்னும் ஞாபகப்படுத்தினான்னு. மரணம் என்பது நம்ம ஏதோ ஒரு சஞ்சலத்துக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு போகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. அது வந்து துக்கித்து அழக்கூடிய ஒரு கஷ்டத்துக்குள்ளாய் நம்மளை அழுத்துகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக கர்த்தர் இடத்துல இருந்து வருகிற மாபெரும் அழைப்பு, ஆண்டவர் இடத்துல இருந்து வருகின்ற அழைப்பு. கடவுள் தான் நம்ம இந்த உலகத்துல அனுப்பினார். அது வந்து முதலாம் அழைப்பு. நாம் இந்த உலகத்துல வந்தோம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தருக்கு மகிமையாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கின்றார். அந்த இடைப்பட்ட காலத்துல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து அவர் மகிமை அடைகிறதோ இல்லை வெக்கப்படுறதோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட 2வது முறையா அழைக்கிறது வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது கிறிஸ்துக்குள்ளாய் மறிக்கிறவர்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் அழைத்து கொண்டு போகின்ற அழைப்பு. ஆகவே மரணத்தை குறித்து நாம் யாருமே கவலைப்படக்கூடாது. மரணம் எனக்கு வரணும்னா நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்க. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு மரணம் வரணும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசுது, அது மாதிரி நடந்துரும். ஆனா எனக்கு என்னமோ தெரியல, ஆண்டவர் கூட்டி கொடுத்துனே போறான் நாட்களை. நான் சொல்றேன், எங்க அப்பா 52 வயசுல எடுத்துனீங்க, எனக்கு மேற்கொண்டு 18 வருஷம் கொடுத்துருக்கிறீங்களே, இது என்ன அநியாயம், எனக்கு கூட்டுங்க அப்படின்ற இன்னும் ப்ரோக்ராம் பண்றாரு. ஆனா நீ இருந்தான்றாரு, ஏன்னு தெரியல எனக்கு, அது பார்த்துக்கோ. அதனால மரணம் என்பது ஒரு சங்கடத்துக்குள்ளான ஒரு நிகழ்வுல அது ஒரு மாபெரும் அழைப்பு. எபிரேயர் 13:14 வருஷமா 13:14 எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். சரி, இங்க வந்து நமக்கு இருக்கிறது வந்து டெம்பரரி டெனன்ட் தான். நம்ம ஒருவேளை நம்ம இங்க வசிக்கும் போது ஒரு தற்காலிக வாழ்வு தான் நமக்கு இங்க இருக்குது. ஏதோ ஒரு இந்த வாசல் வழியா ஒரு குருவி லவ் பேர்ட்ஸ் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு இங்க ஓடுது, அங்க ஓடுது,
எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த ஜன்னல் வழியாக கூட வெளியே ஓடிடும். அவ்வளவுதான், அதனுடைய லைஃப் முடிஞ்சு. அது இங்க இருக்க வேண்டிய காலகட்டம். அது மாதிரிதான் அது சிலருக்கு 10 வயசுல மரணம் இருக்கலாம், சிலருக்கு 70 வயசுல இருக்கலாம், சிலருக்கு 80 வயசுல இருக்கலாம். அதனால மரணம் என்பது எப்பொழுது ஒன்னாலும் நிகழலாம். ஆனா நமக்கெல்லாம் ஒரு பெரிய நகரம் அங்க பரலோகத்துல இருக்குது. அதைத்தான் நம்ம நாடணும். இந்த லோக்கல் இப்போ நீங்கெல்லாம் பாருங்க, தெரியும் அறியாமைனால ராஜா சொந்த வீடு, நீங்க சொந்த வீடு எல்லாம் வச்சுக்கிறீங்களே. எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு, இங்கெல்லாம் சொந்த வீடு இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, நம்ம அங்கதான் இருக்கணும். அதனாலதான் நான் சொந்த வீடு வச்சுக்கலாம் இருக்கட்டும். இருந்தாலும் சரி. அதனால 2 கொரிந்தியர் 5:1 வாசிமா. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாக்கிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நாம் கட்டாயம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில்லாத வாழ்வை காட்டிலும் நித்திய வாழ்வுக்கு நாம் செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் அடைஞ்சிட்டவங்க எல்லாம் ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு போயிட முடியுமா? இல்லை. கர்த்தருக்குள் நாம் மறிச்சாதான் அது நித்திய ராஜ்யத்துக்கு போகும். 2வது, சுருக்கமா நான் போயிடுறேன். 2வது, மரணம் என்பது ஒரு சாபம் அல்ல. அது சாபம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஆமா அதெல்லாம் பண்ணால தான் சாபம் அப்படியெல்லாம் கிடையாது. மரணம் என்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடவுளிடத்துல இருந்து நேரடியாய் பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின 14-14 தான் அதுல போட்டுருக்குது. ஆசீர்வாதம் 14-13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். கிளியர் கட்டா இருப்பாங்க. நம்ம கர்த்தருக்குள் மரிச்சோம்னா நிச்சயமா கர்த்தருக்குள்ளாய் அந்த நமக்கு நல்லா தெரியுது. மாமாவோ சரி, அக்காவோ சரி, 100% கர்த்தருக்குள்ளா மரிச்சிருப்பாங்க. நமக்கு தெரியுது அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை அது மாதிரி. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். எவ்வளவு பாடுபடணுமோ அத்தனையும் பட்டுட்டாங்க. பிள்ளைங்களுக்காக, உறவினர்களுக்காக, தெரிஞ்சவர்களுக்காக. நாமே கண்கூட சாட்சியா இருக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டா கூட அவங்க செய்த கிரியை எல்லாம், செயல்கள் எல்லாம் அவங்க கூடவே போதும். அதான் ரிவார்டு. நம்ம இங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அந்த ரிவார்டா சேர்த்து வைக்கப்படுகிறது. அது நிச்சயமா நமக்கு வீண் போகாது. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 57:2 வாசிக்கிறோம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்கு பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுவார்கள். இதுதான் ஆசீர்வாதம். மரணம் என்பது சாபம் இல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் சொன்னேன்ல. ஏன்னா நேர்மையா நடந்தவெல்லாம் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இதை விட மேலான ஸ்லாக்கி என்ன இருக்க முடியும்? அதனால அது ஒரு ஆசீர்வாதமே தவிர அது சாபம் இல்லை. கடைசியாக மரணம் என்பது ஒரு முடிவல்ல, மாறாக அது ஒரு ஆரம்பம். எதுக்கு ஆரம்பம்? நித்திய வாழ்வுக்கு ஆரம்பம். ஒரு நிலையான வாழ்வுக்கு ஆரம்பம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு, ஆண்டவரோடு கூட அவரோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு நமக்கு அதுதான் மேலான காரியம். எப்போதுமே இப்ப அக்காலாம் போனாங்கன்னா அவங்கெல்லாம் மேல கோயில பாடிட்டு இருப்பாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது பெரிய ஸ்லாக்கியம். நம்ம இப்ப கூட வாசனம் அவங்கள யார் மேய்க்கலாம்? சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதை விட ஒரு மேலான ஸ்லாக்கியம் வேற எதுவும் இல்லை. அவங்க நித்திய ஒரு முடிவில்லாத நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் அவங்க பிரவேசித்திருக்கிறாங்க. அந்த ராஜ்யத்துக்கு நாமும் செல்வதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒன்னும் இல்லை. மத்தேயு 5:16 வாசிக்கலாம். சத்தமா வாசி. மத்தேயு, நான் முடிச்சிடுறேன், ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 5:16.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இதுதான் நம்ம செய்யணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இப்படி நம்ம பட்டோம்னா ஒவ்வொரு செயலும் நம்ம அது மாதிரி இருந்தோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இந்த யோபு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, யோபு 7:6 வாசிமா. நான் இந்த காஞ்சிபுரம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், வீடுங்களில் வந்து தறி நெய்வாங்க, டக்கு 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 டக்குன்னு. இப்போ அது கரண்ட்ல கூட வந்துருக்குது. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் நாடான்றது அந்த டக்கு டக்கு டக்குன்னு ஓடுத்தாரு. அதான் இந்த நூலை மாட்டிடுவாங்க. அதை மாட்டிட்டு அது உள்ள அப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும். நமக்கு ஓடுறதுதான் தெரியும், கண்ணுக்கு வேகமா பண்ணுவாங்க அதை டக்கு டக்கு டக்குன்னு. ஆனா ஒரு அது நம்பிக்கை திடீர்னு நூல் அறுத்துக்கும், இல்லாட்டா கரண்ட் ஆஃப் ஆயிடும், அவன் சாப்பிட போன ஏதாவது நிறுத்திடுவாங்க அது. ஆனா கடைசியா செய்து முடிக்கிறான் பாரு, முடிச்சவன பார்த்தா இது மாதிரி ஒரு அழகான ஒரு மேட் இருக்கும், ஒரு அழகான பெட்ஷீட் இருக்கும். கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, நிறைய டிசைன்லாம் இருக்கும். அதில் இது எப்படி சாத்தியமாச்சு அவன்? ஆனா அதை விட வேகமா நம்ம வாழ்க்கை ஓடுதான். நம்ம என்ன பண்ணணும், இந்த மத்தியில வாசித்த மாதிரி நம்முடைய நற்கிரியைகள் முடிவில பார்க்கும்போது அது மாதிரி ஒரு அழகான பெட்ஷீட்டாகவோ அழகான ஒரு புடவையாகவோ ஏதோ ஒரு பினிஷிங்ல இது கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்முடைய கிரியைகள் இருந்தாதான் நம்முடைய கிரியைகள் அங்க அதோ நம்மளோடு கூட மேல போகும்போது அதுக்கான ரிவார்டை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்னொன்று சொல்ல, யோபு 9:25 கடைசியா ஒரு வசனம், 25 9:25. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது. போதும். இந்த காரணம் தபால்காரன் அவன் விடாட்டுமே கொடுக்குறான் இல்லையா, அவன் இந்த லெட்டரை போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரான், அந்த அட்ரஸ் பார்க்குறான், அங்கே எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அதுதான் அவன் வேலை. அது யார் அனுப்புறது, அது உள்ள என்ன எழுதிருக்குது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. நாம கூட அவன் ரொம்ப தீவிரமா வர்றான், அன்னைக்கே முடிச்சிடணும், அதை கொடுத்து முடிச்சிடணும். அவன் என்ன பண்றான், அவனுடைய வேலை அது எடுத்துமே அந்த பொருளை சேர்க்கிறது. இதே தான் நாம கூட இந்த உலகத்துல வாழும்போது, வாழ்கிற வரையில ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது செய்கையிலாது இல்ல வார்த்தையிலாது நாம் சாட்சி பகிர்ந்துட வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய வேலை. அதுதான். நம்ம வந்து ஒரு தபால்காரங்க தான், நம்ம வந்து பரிசுத்தம் பெரிய அப்பா டக்கரை கிடையாது. ஆனால் ஒரு அஞ்சல்காரன் ஓட்டம் எப்படி இருக்குதோ அது மாதிரி, ஏன்னா என்னைக்கு நம்முடைய வாழ்வு முடியும் தெரியாது. இருக்கிற நாள் வரையிலும் நம்ம ஓடி போய் ஒரு நல்ல காரியத்தை, நல்ல செய்தியை பிறருக்கு சொல்லும் போது ஆண்டவருடைய அன்பை நம்முடைய செய்கையின் வாயிலாய், நம்முடைய நடத்தியின் வாயிலாய், நம்முடைய உடையின் வாயிலாய் வெளிப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் மகிமைப்படணும். அவர் மகிமைப்பட்டா நம்ம என்னைக்குமே நித்திய ராஜ்யத்துல நாம் சேருவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ரோமர் 8:32 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 8, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது இப்படியாய் ஆண்டவருக்காக நாம் செய்யும் போது, அவருக்கு சொந்த பிள்ளையே நமக்காக கொடுத்தாரு, மற்ற நம்ம கேட்கறது செய்ய மாட்டாரா? நான் பிள்ளை நான் தான் பார்த்துக்கணும் இல்லை, கடவுள் பார்த்துக்காரு. ஆனா நான் வந்து கடவுளுக்காக உழைக்கணும்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும் இல்லை, உன்னுடைய நடை உடை பாவனையிலே நீ காட்டிடலாம், அதுவே உழைப்பு தான். அதை அப்படி செய்யும் போது நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார். நம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் ஓங்கி வளர செய்வார். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், அருளானந்தம் அவருடைய குடும்பம், உபதேசருடைய குடும்பம் பல தாளந்துகளை கற்றுக்கிறது. நீங்க பாருங்க, எல்லாரும் கீபோர்டு வாசிக்கிறாங்க, எல்லாமே நம்ம பிள்ளைங்கள்லாம் அழகா பாடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்ச ஒரு குடும்பம். நம்ம
இங்க இருக்கும்போதே நம்மையும் அறியாம நாம் வந்து பல காரியங்களை ஆண்டவருக்கு மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வீண் போகவே போகாது. இதெல்லாம் நமக்கு பரலோகத்துல ஒவ்வொரு மணியாய் அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து இனி வரும் இன்னும் எத்தனை நாள் ஆண்டவர் நமக்கு அலர் பண்றாருன்னு தெரியாது. இருக்கிற நாள் வரையில நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நம்மை பெற்றவர்களுக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்து அவர்களும் நமக்காக நிச்சயமா பரிந்து பேசிக் கொண்டு நம்பிக்கை இருக்குது நமக்கு. அதனால நாம் வீணாக மற்ற காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாமல் அடிக்கடி இப்படியாய் ஒரு அன்பின் பாச பிணைப்பில் நாம் எல்லாம் குடும்பமாக பிணைந்து ஒருவருக்கொருவர் நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் போது அநேக காரியங்களை இந்த நாளை நாம் கேட்டோம். இதெல்லாம் ஆண்டவரும் கேட்டிருப்பார், அவரும் மகிமைப்பட்டிருப்பார், அவருடைய நாமம் மகிமைப்பட்டிருப்பார். ஆகவே எனக்கு அன்பான உறவின் மக்களே, இனி வரும் காலங்களில் அது எத்தனை நாள் என்பது முக்கியமில்ல, எப்படி வாழ்ந்தோம் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்திலே ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை வெளிப்படுத்துவோமானால் இதைவிட ஒரு சாக்கியம் பெற்ற மக்கள் நாம் வேறு யாரும் இருக்க முடியாது. இதனாலேயே நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் மிக சிறப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக நாம் இனி வாழ்வோம் என்று கூறி கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்க வேண்டுமாய் ஆண்டவரிலே கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களை மறக்காதீர்கள்.